ஹalleluya. உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற மகிமைப்படுத்துகிற சபை கூடி வருகிற அருமையான பரிசுத்த ஓய்வு நாள். கர்த்தரையே நாம் பாடி துதித்து ஆராதிப்பதற்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஏன் கர்த்தரை ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்தார். அவர்களுக்கு முன்பாக பார்வோனையும் அவன் சேனையும் கலங்கடிப்பதற்கு அவர் முதலாவது அந்த அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவது பெரிய அதிசயமாய் இருந்தது. 10 வாதைகளை கொண்டு வந்து அதிசயமாய் ஜனங்களை காப்பாற்றி விடுவித்தார். அது மாத்திரமல்ல, பின் தொடர்ந்து வந்த பார்வோனுக்கு ஆண்டவர் செங்கடலிலே ஒரு முடிவை கொண்டு வந்தார். பெரிய அதிசயம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் பிளந்து வழி கொடுத்தது. ஆனால் பின்தொடர்ந்து வந்த பார்வோனை அதே செங்கடல் மூடி போட்டு ஜனங்களை காப்பாற்றினது. கவலைப்படாதிருங்கள். ஒவ்வொரு முறையும் பாருங்கள், அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், காடைகளை, மன்னாவை, கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்து ஜனங்களுக்கு அதிசயம் செய்தவர் இன்றைக்கு நமக்கு அதிசயம் செய்வார். அதிசயம் செய்திருக்கிறார். அவர் பெரிய அதிசயங்களை இனி செய்ய போகிறார். நாம் அப்படிப்பட்ட தேவனை தான் ஆராதிக்கிறோம். நம் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உங்கள் குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய வேலை சம்பாத்தியத்திலே அதிசயம் செய்வார். தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்பது பெரிய அதிசயம். காரணம் என்ன? அவர் இந்த பூமியிலிருந்து, உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து அவருடைய ஜனமாய் ரட்சித்திருக்கிறார். அதுவே அதிசயம். அல்லேலூயா. பாவ மன்னிப்பை கொடுப்பது அதிசயம், நம்மை விடுவிப்பது அதிசயம். இப்பொழுது நாம் ஆராதிக்கலாமா? கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து இப்பொழுது நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அதோடு கூட நீர் எங்களுக்கும் இந்த கால வேளையில ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அதிசயம் செய்கிறவராய் வெளிப்படுகிறீர். ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் ஒருவராய் சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்கிறவர். எங்களையும் வேறு பிரித்து உமது ஜனமாக ரட்சித்து ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் தாமே அதிசயமாய் நடத்தி வருகிறீர். இந்த காலைவெளியில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் அதிசயம் நடக்கட்டும். வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா வேதனை, தடை, பிரச்சனை, போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்து அதிசயமாய் பார்வோனை அவன் சேனையை மூழ்கடித்து ஜனங்களை விடுவித்தது போல விடுவித்தருளும். இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்க முடியாமல், உம்மை ஸ்தோத்திரிக்க முடியாமல் கட்டப்பட்டிருக்கிற வியாதிகள், வேதனைகள், கண்ணீர், துக்கம், அந்தகாரங்கள், இருளின் ஆவிகள், பாவத்தின் கிரியைகள், ஆண்டவரே அடிமைத்தனத்தின் கிரியைகள், பின்மாற்றத்தின் ஆவிகள் விலகி இருக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் அதிசயம் செய்யும். ஆண்டவரே, கண்ணீரை துடையும். உம்மை களிப்போடு ஆராதித்து, உம்மை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு பாடி துதிக்க ஒவ்வொரு குடும்பத்தை ரட்சித்து உம் பக்கமாய் சேர்த்து சபையாய், குடும்பமாய் தொடர்ந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவராயிருந்து தொடர்ந்து அதிசயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. பெரிய அதிசயங்களை செய்வார். தொடர்ந்து ஆராதிப்போம்.